ஹாய், வணக்கம். பொதுவாக ஒரு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகனுக்கு தான் அவருடைய பேனருக்கு கட் அவுட்டுக்கு தான் பாலாபிஷேகம் பண்ணியிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் நடிகருக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாலாபிஷேகம் பண்ணுற காட்சி இது வரைக்குமே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத ஒரு நிகழ்வு, ஒரு அங்கீகாரம் இப்போது நான் சொல்ல போகிற இந்த நடிகருக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிப்புக்கு இலக்கணமாக நம்ம சொல்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே இவருடைய நடிப்பை பார்த்து வியந்து கிங் கோப்ரா அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய புகைப்படத்தை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. தேடி தேடி டயர்டாயிட்டேன். இப்படிலாம் சிறப்புமிக்க ஒரு நடிகரோட புகைப்படம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தும் கூட கிடைக்கல அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. யார் அந்த நடிகர்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு எம்கே டிவி சேனல். மறக்காமல் நம்ம எம்கே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காண்பிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே இவருடைய நடிப்பை பார்த்து வியந்திருக்கிறாரு. எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத ஒரு காட்சி இவருக்கு கிடச்சிருக்கு. யார் அந்த நடிகர்? நடிகரோட பேர் பார்த்தீங்கன்னா ஆர்பி விஸ்வம். டிஸ்பிளேயில் இப்போ வருதுன்னா இவர் தான். இவருடைய புகைப்படத்தை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க கிடைக்கல. அப்புறம் எப்போ கிடச்சதுன்னு கேட்பீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நான் இந்த புகைப்படத்தை நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக இப்போது நான் சொல்லக்கூடிய நடிகர் 2K கிட்ஸு பசங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதன் மூலமாக உங்களுக்கு இவரை நான் அறிமுகப்படுத்துறதில் உண்மையிலே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். 80s 90s பிறந்தவங்களுக்கு இல்லை அதுக்கும் கீழே உள்ளவங்களுக்குலாம் இவரை பற்றி இப்போ நான் சொல்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்பி விஸ்வம் அவர்கள் இவர் தமிழில் நடித்தது கொஞ்சம் படங்களாக மட்டுமே இருந்தாலும் நடித்த அத்தனை திரைப்படத்துலையும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிருப்பார். தன்னுடைய அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் நடிகர் ஆர்பி விஸ்வம். இவர் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு கதை வசனகர்த்தாவும் மற்றும் ஒரு இயக்குனராகவும் இருந்திருக்கிறாரு நடிகர் ஆர்பி விஸ்வம் அவர்கள். இவர் 80s பிற்பாதியில் நடிக்க ஆரம்பித்தார். அறுவடை நாள் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் இவர் நடித்த முதல் திரைப்படமும் கூட. இவருடைய நடிப்பில் வெளியான இந்த அறுவடை நாள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அபாரமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. அதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன காட்சி ஒன்று சொல்கிறவங்க கேட்டேன். இந்த படத்தில் ஒரு சீன், அதாவது கன்னியாஸ்திரிகளை மாப்பிள்ளை கேட்டு வர்ற ஒரு மாப்பிள்ளைங்க கிட்ட இவர் அந்த மாப்பிள்ளைங்களை அந்த பேச விடாமல் இவர் பேசுகிற வசனமாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் நம்மளுக்கே ஒரு டவுட் வந்து இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நம்மளால் நினைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு அபாரமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பார் நடிகர் ஆர்பி விஸ்வம் அவர்கள். இவர் நடித்த இன்னொரு திரைப்படம் பார்த்திங்கன்னா சீவிலப்பேரி பாண்டி. இந்த படத்தில் நெப்போலியனு, அகானா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆர்பி விஸ்வம் வில்லனுக்கு ஹீரோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ரோல் மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஆர்பி விஸ்வம் சீவலப்பேரி பாண்டியாக இருக்கிற நெப்போலியனை பழி வாங்கணும், பலிகடாவாக்கணும், அவனை ஒரு பிரச்சனையில் மாட்டி வைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டோடு அவனுக்கு நல்லது சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவனை பிரச்சனையில் மாட்ட வைக்கக்கூடிய ஒரு ஐடியா தான் அந்த ஹீரோவுக்கு சொல்லுவார் ஆர்பி விஸ்வம் அவர்கள். அந்த ஒரு படமும் சரி, அதில் உள்ள பட காட்சிகளும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு படம் பார்த்திங்கன்னா அதர்மம். இந்த படத்தில் நாசர்கோவில் நடிச்சிருப்பார். இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ரோல் மாதிரி, செகண்ட் ஹாஃபில் ஒரு ரோல் மாதிரி நடிச்சிருப்பார். ஃபஸ்ட் ஹாஃபில் நமக்கு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக தெரியும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அவருடைய சுயரூபமே தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு படம் சின்ன ஜமீன். இந்த படத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத ஒரு நிகழ்வு, ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அப்படின்னா அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உள்ள ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி பாலாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் நடித்த கார்த்திக் கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு படக்காட்சி அமையலை. ஆனால் ஒரு வில்ல நடிகருக்கு உண்மையிலே கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ரொம்பவே பரபரப்பாகவும் பேசப்பட்டது, ஆச்சரியமாகவும் பார்க்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு படம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க நாங்கள். முரளி, ரேவதி, சாரதா பிரிதா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவர் ஒரு வில்லன் ரோலில் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு.
இவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனில் இந்த காட்சியில் பார்த்தோம்னா முரளிக்கு கூட இந்த மாதிரி ஒரு அறிமுகம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வந்து தரைகட்டி முட்டி மக்களை பயமுறுத்திட்டு ஓடி வரும் ரொம்ப ஸ்பீடாக. அது யாராலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு மாட்டு வண்டியில் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் ஆவார். மாட்டு வண்டியில் வரும்போது வந்துட்டுருப்பார். ஜல்லிக்கட்டு மாடு வந்து அவரை பார்த்தோன்னே அப்படியே பிரேக் ஆகி சடனாக நின்றது மட்டும் இல்லாமல் பார்த்த இடத்துல ஒன்றுக்கு போயிடும். அந்தளவுக்கு ஒரு பார்வையாலே மிரட்டி இருப்பார். இதில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடோட 2 கொம்பு இருக்குல்ல, அந்த 2 கொம்பில் அவருடைய ஃபேஸை காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சி. ஹீரோவுக்கு கூட இந்த மாதிரி அந்த படத்தில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு ஒரு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த படத்தில் பஞ்சாயத்து ஒரு சீன் வரும். அதில் இவரை சுற்றி உள்ள மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே பேசுவாங்க, டைலாக் இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து வெத்தலைப்பாக்க போட்டு வாயில் மென்னுக்கிட்டு சும்மா சாதாரணமாக பேசிட்டு, அதாவது சாதாரணமாக ரொம்ப அசால்ட்டாக பார்வையாலவே வசனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். நிச்சயம் இதுவும் ரொம்பவே ரசிக்கும்படியாகவும் பாராட்டும்படியாகவும் இந்த காட்சியும் அமைஞ்சிருக்கும். இப்படி ஒரு சில படங்களை நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஒரு பாசிட்டிவ் ரோலில் நடித்தார். உருவம் அப்படிங்கிற ஒரு படத்தில், மோகன் படத்தில் நடித்து மோகனோட குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு சாமியார் ரோலில் இவர் நடிச்சிருப்பார் நடிகர் ஆர்பி விஷ்ணு அவர்கள். காலப்போக்கில் ஒரு சில படங்கள் நடித்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஞானப்பழம், பாக்கியராஜ், சுகன்யா, ரேகா இவங்களை வச்சு ஒரு படம் இயக்கினார். இந்த படம் ஏதோ அந்தளவுக்கு சரியாக போகலை. 1 வீக் ஓடுனது ரொம்ப பெரிய விஷயமாக அப்போ பார்க்கப்பட்டது. ஆனால் அந்தளவுக்கு படம் சரியாக மக்கள் மனசில் போய் சேரலை அப்படின்னு தான் சொல்லணும். இதோட சரி அவருடைய சாப்டர் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இவரோடையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவர் முகம் காட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இவர் இறந்தார். எனக்கு இன்னும் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய பார்வையில் ஒரு சிறந்த நடிகர், கதை வசனம் எழுதக்கூடியவர், ஒரு இயக்குனர், இப்படி பன்முக திறமையில் இருந்துமே தமிழ் சினிமா இவரை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்களே இப்போ நான் சொன்ன படங்களை நிச்சயம் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது. சரி, மீண்டும் உங்களை இது போல் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் முத்துக்குமார். நன்றி, வணக்கம்.